வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஜாடி லிசார்ட். போன வாரம் வந்து ட்விஸ்டட் சிஸ்டர்னு என்னென்னு பார்த்தோம். அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான தான் ஜாடி லிசார்ட். அப்படிங்கிறது என்ன மாதிரி இதில் பயன்படுத்தலாம், இதில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேராக இருக்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து டவுன்லோட் பண்ண பேர் தான். ஸோ டேஸ்டி ட்ரேட்லேருந்து எடுத்த பேர் தான். ஸோ நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் போடல. ஜாடி லிசார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ், அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு. ஏற்கனவே ட்விஸ்டர் சிஸ்டர் சொன்ன மாதிரி அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபார் ஓடிஎம்மில் காலும் ஃபார் ஓடிஎம்மில் புட்டும் செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னு பேர். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னால் மார்க்கெட் 17,500 இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மேலே வந்து 18,000 காலை வச்சுருப்பீங்க, கீழே வந்து என்ன செஞ்சுருப்பீங்க, 17,000 புட்டை வச்சுருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. எக்கச்சக்க கிரெடிட் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் சொன்ன மாதிரி இதில் 40% 50% ரிட்டர்ன் வரும். சரிங்களா? இது வந்து எக்கச்சக்கமாக பாஸ் வரும். மார்க்கெட் சைடு வேஸில் இருக்கும்போது காசு கொட்டும். இதை வச்சு மூலமாக நான் 3 வருஷங்கள் நான் பணம் பண்ணியிருக்கேன். டவுன் சைட்லேயே லிமிட் ரிஸ்க் அதிகம், அப் சைடில் ரிஸ்க் அதிகம். ஸோ இது பண்ணி பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலான மக்கள் வந்து கேபிட்டல் அதிகமான என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று இருக்குது. அதுதான் அயன் கான்ட்ரோல். பெரும்பாலான மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னா வந்து அதே ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி தான். அது போக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கிறீங்க. காலுக்கும் சரி புட்டுக்கும் சரி ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கிறீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் அயன் கான்ட்ரோல்னு பேர். ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் இப்போ 17,500 இருக்குன்னா 18,000 கால் விற்றுறீங்க. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து 17,000 புட்டு விற்றுறீங்க. இதுக்கு ஹெட்ஜிங் என்ன பண்ணிடுறீங்கன்னா வந்து டவுன் சைடில் வந்து ஒரு 16,800 புட்டும் வாங்கிடுறீங்க. அதே மாதிரி மேலேயும் என்ன பண்ணிடுறீங்க, 18,200 காலும் வாங்கிடுறீங்க. இப்படி ஹெட்ஜிங் வந்து 200 பாயிண்டில் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் அயன் கான்ட்ரோல்னு பேர். இந்த அயன் கான்ட்ரோலில் உள்ள ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இதோட கிரெடிட் வந்து ரொம்ப கம்மி. கிரெடிட் கம்மினால ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15% தான் வரும். ஆனால் இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா அதில் டவுன் சைடு ரிஸ்க் அதிகனாலும் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல்னாலும் போட்டு விளாடலாம். ஸோ 15%ங்கிறது ரொம்ப 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 கம்மியான ரிட்டர்ன். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணுவாங்க. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து அயன் கான்ட்ரோல் வருவாங்க, ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். மறுபடியும் அயன் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போடுவாங்க, ரிஸ்க் அதிகமாக இருக்கும், மறுபடியும் அயன் கான்ட்ரோல். இது ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. இது வந்து பேர் வந்து ஜாடி லிசார்டுன்னு பேர். இந்த ஜாடி லிசார்டில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங் வந்து கால் சைடில் இருக்கும், புட் சைடில் இருக்காது. என்ன செய்வோம், புட் சைடில் இருக்காது. இது என்ன மாதிரின்னா கால் சைடுக்கு ஹெட்ஜிங் தேவை, புட் சைடுக்கு ஹெட்ஜிங் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ 17,500 இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் புட்டு செல் பண்ணிருப்பீங்க இல்லையா, எது 17,000 புட்டு. இதுக்கு ஹெட்ஜிங் கிடையாது. ஆனால் கால் செல் பண்ணியிருப்பீங்களா 18,000 பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹெட்ஜிங் வாங்கியிருப்பாங்க 18,200. வித்தியாசமாக இருக்குல்ல. டவுன் சைடில் இல்லை ப்ரொடெக்ஷன் கிடையாது, பட் அப் சைடில் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பே ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டவுன் சைடில் வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் லாஸ், அப் சைடில் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணலாம். இதில் பண்ணுறதுல வந்து ஜாடி லிசார்டுக்கும் ட்விஸ்டட் சிஸ்டருக்கும் என்ன வித்தியாசம், ட்விஸ்டட் சிஸ்டருக்கு என்ன வித்தியாசம்னா சில நேரம் வந்து ட்விஸ்டட் சிஸ்டர் வந்து ரிவர்ஸ் ஜாடி லிசார்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாடி லிசார்ட் வந்து ரிவர்ஸ் ட்விஸ்டட் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று மாறினானது. ட்விஸ்டட் சிஸ்டரில் வந்து டவுன் சைடு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டடு, ஜாடி லிசார்ட்டில் வந்து அப் சைடு உங்களுக்கு ப்ரொடெக்டடு. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் வந்து உங்களுக்கு கிரெடிட் எக்கச்சக்கமாக இருக்கும், ரிஸ்க்கும் எக்கச்சக்கமாக இருக்கும். அயன் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டும் லோவாக இருக்கும், ரிஸ்க்கும் லோவாக இருக்கும், ப்ராஃபிட்டும் லோவாக இருக்கும். இந்த ட்விஸ்டட் சிஸ்டர் அப்புறம் வந்து ஜாடி லிசார்ட் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க்கு மாடரேட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ளது. வந்து உங்களுக்கு கிரெடிட் வந்து இதை விட பெட்டராக இருக்கும், இதோட ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோட பெட்டராக இருக்கும். சரிங்களா? சரி, இதோட மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அயன் கான்ட்ரை விட உங்களுக்கு அதிகமான கிரெடிட் கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்.
ட்விஸ்டட் சிஸ்டம் மாதிரி தான். ஷார்ட் ஸ்ட்ராங்கில் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கம்மி. அப் சைடில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது, டவுன் சைடில் இருக்குது. அப்புறம் கேள்வி கேட்பாங்க, என்னங்க இது டவுன் சைடில் ப்ரொடெக்ஷனில் அப் சைடில் கேட்டிங்கன்னா, கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா அப் சைடில் தான் ரிஸ்க் அதிகம், டவுன் சைடில் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. ஸோ இது அண்டர்லைங்கை பொறுத்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது ஈக்குவிட்டிக்கு பண்ணாதீங்க. ஜேட் லிசார்டுங்கிறது வந்து எதுக்குன்னா கரன்சிக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு. ஏன் அமெரிக்காவில் ஃபேமஸாக இருக்குன்னா, அமெரிக்காவில் கரன்சியில் வந்து உங்களுக்கு அப்சைடில் வந்து ப்ரொடெக்ஷன் தேவை. அதுக்காக வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜேட் லிசார்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து உங்களுக்கு மார்ஜின் கம்மி. ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து மார்ஜின் வந்து 1.5 லட்சம் ரூபா அப்படின்னா, உங்களுக்கு ட்விஸ்டட் சிஸ்டருக்கு மார்ஜின் எவ்வளோங்க, சாரி ஜேட் லிசார்டுக்கு மார்ஜின் எவ்வளோங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம். அயன் கான்ட்ருக்கு மார்ஜின் எவ்வளோங்க, கிட்டத்தட்ட 50,000 ரூபா. ஸோ இதே மாதிரி தான் கரன்சிக்கும் உங்களுக்கு மாறுபடும். கரன்சிக்கும் உங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ணி, அதனால முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கரன்சியில் வந்து ஜேட் லிசார்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்ஜின் பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அயன் கான்ட்ரை மாற்றிக்கலாம். நம்ம ஈக்குவிட்டியில் என்ன பண்ணோம், ட்விஸ்டட் சிஸ்டராக ஆரம்பிப்போம், அது மார்ஜின் பத்தலைன்னா அயன் கான்ட்ரை மாற்றோம்ல. அதே மாதிரி நீங்கள் கரன்சியில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது ஜேட் லிசார்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து 3 டைம்ஸ் மார்ஜின் வரும். உங்களுக்கு மார்ஜின் இல்லைங்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, இது அயன் கவுண்டரை மாற்றிருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்படி பண்ணீங்கன்னா இங்கே ஜேட் லிசார்ட்ல வந்து உங்களுக்கு 30%லேருந்து 40% ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வெறுமனே அயன் கவுண்டர் பண்ணீங்கன்னா 15% தான் கிடைக்கும். வெறுமனே ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இது பண்ணணும். ஸோ ரிஸ்க் எங்கே என்ன எதுன்னு பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரைக்கும் எதுக்கு நல்லதுன்னா, அதாவது வந்து ஈக்குவிட்டிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஈக்குவிட்டி பேங்க் நிஃப்டிக்கெலாம் வந்து ட்விஸ்டட் சிஸ்டம் நல்லது. கரன்சிக்கு எது நல்லதுன்னா ஜேட் லிசார்டு நல்லது. மற்றபடி கமாடிட்டி எல்லாத்துக்கும் அயன் கான்டூர் நல்லது. ஸோ எதுக்கு நல்லதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுங்கள். இதை தான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும், இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து எங்கெங்கே பண்ணணும், எப்படி ஹெட்ஜிங் பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து என்னோடய பயிற்சி கூட சொல்லித்தரேன். இது சென்னையில் தமிழில் நடக்குது, மற்ற நகரத்தில் ஆங்கிலத்தில் நடக்குது. வேணுங்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த காணொலி ஜேட் லிசார்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது கரன்சிக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். யூஎஸ்டி ஐஎன்ஆரில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெகன்.